வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். தற்போது கிடைத்த செய்தி ஒன்று. மன்னார் வளைகுடா பகுதியில் சுமார் 2 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலை உயரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள வருடா சூறாவளி இன்று சென்னையை நோக்கி நகர்கின்றது. இதன் தாக்கம் இலங்கைக்கு நேரடியாக இல்லாத போதிலும் நாட்டில் மணித்தியாலத்திற்கு சுமார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காங்கேசன் துறைக்கு 400 கிலோமீட்டர் தொலைவில் வர்தா சூறாவளி நிலை கொண்டுள்ளதால் வடக்கு கடற்பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் குறிப்பிடுகின்றார். மிக்க வருடா சூறாவளியானது தற்பொழுது இலங்கைக்கு வடகிழக்கே காங்கேசன்துறை கரையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது இன்று மாலை தமிழ்நாட்டின் கரையை ஊடறுத்து செல்லக்கூடும். இந்த சூறாவளியினால் இலங்கைக்கு நேரடியான பாதிப்புகள் காணப்படாது. எவ்வாறாயினும் காங்கேசன்துறை கரைக்கு அருகிலுள்ள கடல் பிராந்தியத்திலும் அத்துடன் மன்னார் குடா கடல் பிராந்தியத்திலும் கடல் அலையானது 1 முதல் 2 மீட்டர் உயரத்துக்கு எழும்பக்கூடும். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சபரகமுக மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் யாழ் மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறையூடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களிலும் அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான ஆழமான கடல் பிராந்தியத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி வீசும். மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறையூடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். உள்நாட்டுச் செய்தி. உலக வாழ் இஸ்லாமிய மக்கள் இன்று மீலாதுன் நபி விழாவை கொண்டாடுகின்றனர். முகமது நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தின் சிறப்பு தொடர்பில் விளக்கம் அளிக்கின்றார் கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் பிரதம இமாம் அல்ஹாஜ் மௌலவி MSM தல்ஹீம். என் அன்புக்குரிய நேயர் பெருமக்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்ல இறைவன் அனைவருக்கும் பொதுவான இறைவன் அவனுடைய இன்னருளை இந்திய தினத்திலே எல்லோருக்கும் சொரிந்தருள்வானாக. அகிலத்துக்கு வந்த இறை தூதர்களிலே இறுதியானவர்கள், அருட்கொடையாக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் பிறந்த மாதம், அதே போல இறையடி சேர்ந்த மாதம். நபியே, நீங்கள் மிகவும் சிறந்த சற்குண சீராக திகழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலாவே அவர்களை போற்றியுள்ளான். உலகத்திலே ஒரு சிறந்த குடும்ப தலைவராக, நாணயமுள்ள வர்த்தகராக, நேர்மை மிக்க ஒரு படை தளபதியாக, இவ்வாறெல்லாம் சகல துறைகளிலும் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களிலும் சிறந்து விளங்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களுக்கு நேரான வழியை காட்டினார்கள். உலகத்திலே மாற்று மத தலைவர்களினாலும் போற்றப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். எனவே நல்லினத்துக்காக வேண்டியும் மக்களோடு சௌஜன்யத்துக்காக வேண்டியும் பாடுபட்டார்கள். ஐக்கியமும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் உலகத்திலே நிலைக்க வேண்டும். இதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கின்றான். எனவே அந்த நபி அவர்களை நாம் பின்பற்றி அவர்களுடைய குண அதிசயங்களை நாம் எடுத்து ஒழுகி நல்ல மக்களாக வாழ்வதற்கு அனைவருக்கும் வல்ல நாயன் இறைவன் இன்னொரு பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது நபிசல் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். முகமது நபி மற்றும் ஏனைய சமய தலைவர்களின் போதனைகளுக்கேற்ப மக்கள் மத்தியில் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் உறுதி செய்யும் நல்லிணக்க செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். மீலாதுன் நபி விழாவை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பல்லின மக்கள் வாழும் இலங்கையில் தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்துக்கான அடித்தளமான சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் வலியுறுத்திய நபிகளாரின் போதனைகள் மீது மக்கள் கவனம் செலுத்துவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நபி அவர்களின் வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு எமது வாழ்க்கையையும் முழு உலகையும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு இந்நாளில் உறுதி பூண வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மீலாது நபி விழாவை முன்னிட்டு பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமது வாழ்க்கையினூடாக சகவாழ்வு, சகோதரத்துவம், தாராள தன்மை என்பவற்றை அடிப்படையாக கொண்ட சிறந்ததொரு மார்க்கத்தையும் வாழ்க்கையும் வழிமுறைகளையும் ஜனநாயக ஆட்சி முறையினையும் முழு உலகத்துக்கும் முகமது நபி அவர்கள் எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மீலாது நபி விழாவை முன்னிட்டு இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சியடைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். மீலாது நபி விழாவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். முகமது நபிகளாரின் வாழ்க்கை முறையானது ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவம் என்பவற்றினை அடிப்படையாக கொண்டு காணப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருணை, இரக்கம், பொறுமை மற்றும் சமத்துவம் என்பவற்றின் முக்கியத்துவம் பற்றியும் முகமது நபி எடுத்துக் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு அழகான தேசத்தை கட்டியெழுப்பும் முயற்சியில் முகமது நபி அவர்களின் போதனைகளை பின்பற்றி நல்ல வண்ணம் வாழ வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தனது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சல் அதிகம் பதிவாகியுள்ள 10 மாவட்டங்களில் இன்று முதல் தீவிர டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. அரிசி விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அரிசி விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அரிசி விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது காணப்படும் நிலைக்கேற்ப 1 கிலோகிராம் நாடு அரிசி 100 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என மரதகம் உள்ள அரிசி விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் DK ரஞ்சன் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தவிர ஏனைய அரிசி வகைகளுக்கும் கணிசமான அளவு விலை அதிகரிக்கப்படக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். The first step. Super நவவசரக் வேவா. இனிய புது வருட வாழ்த்துகள். Happy New Year. The first step. A united Sri Lanka. A brighter tomorrow. கழகங்களுக்கு இடையிலான ரக்பி லீக் போட்டிகளில் ஹெவலாக்ஸ் கழக அணி தொடர்ந்தும் வெற்றியை தக்க வைத்துள்ளது. பிரபல கடற்படை அணியுடனான போட்டியில் இந்த வெற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடற்படை மற்றும் ஹெவலாக்ஸ் கழக அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்று ஹெவலாக்ஸ் மைதானத்தில் இரவு ஆட்டமாக நடைபெற்றது. போட்டியின் முதல் பாதியில் 13-3 எனும் புள்ளிகள் கணக்கில் கடற்படை அணி முன்னிலையை வகித்தது. இரண்டாம் பாதியில் திறமையாக செயற்பட்ட ஹெவலாக்ஸ் அணி மேலும் 23 புள்ளிகளை பெற்றது. கடற்படை அணியால் இரண்டாம் பாதியில் 6 புள்ளிகளை மாத்திரமே பெற முடிந்தது. அதன் அடிப்படையில் 26-19 எனும் புள்ளிகள் கணக்கில் போட்டியில் வெற்றி பெற்ற ஹெவலாக்ஸ் கழக அணி தோல்வியை தழுவாத அணி என்ற சாதனையை தொடர்ந்தும் தக்க வைத்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.